புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்வதற்கான ஒரு அற்புதமான மாதம். வழிபாட்டிற்கு மட்டுமே உரிய மாதம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த புரட்டாசி மாதத்தில் திருமணம் செய்யலாமா, வளைகாப்பு செய்யலாமா, அதே போல் புது மனை புகு விழா செய்யலாமா, கிரகப்பிரவேசம் செய்யலாமா, இப்படி பலவிதமான கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த பதிவு இருக்க போகுது. புரட்டாசி மாதத்தில் என்னவெல்லாம் செய்யலாம், என்னவெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. புரட்டாசி மாதத்தில் எல்லா நாட்களுமே முக்கியமானது அப்படின்னாலும் எந்தெந்த நாட்களில் என்னென்ன வழிபாடுகள் செய்வதனால அதனுடைய பலன் ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே வழிபாடுகளுக்கும் பிரார்த்தனை செய்வதற்கும் உரிய ஒரு அற்புதமான மாதமாகவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் இந்த புரட்டாசி மாதத்தில் சுப நிகழ்வுகள் செய்யலாமா வேண்டாமா, குறிப்பாக திருமணம் செய்யலாமா, கிரகப்பிரவேசம் செய்யலாமா, புதியதாக வீடு கட்டி அதில் பால் காய்ச்சலாமா, அல்லது வாடகை வீட்டுக்கு குடி போகலாமா, அல்லது பழைய வீட்டை ரெனோவேஷன் பண்ணி அதற்கு கணபதி ஹோமம் பண்ண போகிறோம், அது செய்யலாமா, வளைகாப்பு செய்யலாமா, காது குத்தலாமா, திருமணம் வைக்கலாமா, 60ஆம் கல்யாணம் செய்யலாமா, இப்படி பல கேள்விகள், பல குழப்பங்கள் ஒவ்வொரு மனதிலும் இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, அதே போல் மெயிலும் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன சுபகாரியங்கள் செய்யலாம், என்னென்ன சுபகாரியங்கள் செய்யவே கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க. புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் புண்ணியத்தை சேர்த்து கொள்வதற்கும் மிக மிக ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். புரட்டாசி மாதம் எந்த விரதம் நம்ம இருந்தாலும் செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் மூன்றுமே குறைவின்றி கிடைக்கும் அப்படின்னும் மகாவிஷ்ணுவோடைய அருளை பெற உகந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் விளங்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. மகாவிஷ்ணுவின் அருளை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளவும் மகாலட்சுமி தேவியின் கடைக்கண் பார்வை நம்மீது விழவும் இந்த புரட்டாசி மாதம் திகழ்கிறது. பெருமாளின் அம்சமாக கருதக்கூடிய புதனுடைய வீடு அப்படின்னு பார்த்தோன்னா கன்னி தான். இந்த கன்னி ராசியில் சூரியன் அமர்வது இந்த புரட்டாசி மாதத்தில் தான். புதனுக்கு நட்பு கிரகம்னு பார்த்தோன்னா சனி பகவான். அதனால் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது. புரட்டாசி சனிக்கிழமை விரத வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே பழமை வாய்ந்ததும் மகத்துவம் மிகுந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டோன்னா எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த புரட்டாசி மாதத்தில் முதலாவதாக குழந்தைக்கு காது குத்துவது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்விக்கு காது குத்துவது தாராளமாக செய்யலாம், அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதே போல் வளைகாப்பு செய்யலாமா அப்படிங்கிற கேள்விக்கு வளைகாப்பு தாராளமாக செய்யலாம். ஏன்னா புரட்டாசி மாதம்தான் வளைகாப்பு செய்வதற்கான 5வது மாதம், 7வது மாதம் இப்படி பொதுவாகவே வளைகாப்பு செய்வாங்க. அதாவது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தான் செய்வாங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் அந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கை வரும் பொழுது அதை தாராளமாக செய்யலாம். ஏன்னா இந்த மாதத்தை தவிர்த்து விட்டோம்னா அடுத்து வரக்கூடிய மாதம் இரட்டைப்படையில் போயிடும். அதனால் புரட்டாசி மாதத்தில் தாராளமாக வளைகாப்பு செய்வதனால எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதே போல் புதிய தொழில் துவங்க போகிறேன், புதியதாக ஒரு கடை துவங்க போகிறேன், புதியதாக ஒரு பிஸ்னஸ் துவங்க போகிறேன், பிஸ்னஸ் துவங்குவதற்கான அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன், இந்த மாதிரி புதியதாக துவங்கப்படும் எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் தாராளமாக செய்யலாம் அப்படின்னும் வளர்ச்சியை தரும் மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால புதியதாக துவங்கப்படும் எதுவாக இருந்தாலும் அதை இந்த மாதத்தில் தாராளமாக துவங்கலாம்.
புதன் பகவானுக்கு உரிய மாதம் அப்படிங்கிறதுனால தாராளமாக கலை, கல்வி, கடை ஆரம்பிக்கிறது, கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இறங்குறது, புதியதாக ஒரு கலையை கற்றுக்கிறதுக்கு குழந்தைய நான் சேர்த்து விட போகிறேன், இப்படி எதுவாக இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் தாராளமாக இது செய்து கொள்ளலாம். அடுத்ததாக இப்போது செய்வது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது செய்யவே கூடாத சுபகாரியங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் ஏன் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இவ்வளவு சுபகாரியங்கள் செய்யினாலும் குறிப்பாக திருமண வைபவம் அப்படிங்கிற சுபகாரியம் இந்த புரட்டாசி மாதத்தில் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. முடிந்தவரை திருமணம் இந்த ஒரு புரட்டாசி மாதத்தில் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தோன்னா வழிபாட்டுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும் மாதம் அப்படின்னு பொதுவாக சொல்லாமல் ஏன் வழிபாட்டிற்கு உகந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் தான் மகாலய பக்ஷ காலம் வரும். இந்த 15 நாட்களும் நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு நம்ம முன்னோர்கள் இந்த 15 நாளும் நம் பக்கத்தில் நம் வீட்டில் இருந்து நம்ம கொடுக்கும் அனைத்து விதமான தர்ப்பணத்தையும் ஏற்றுக்கொண்டு மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்மளை ஆசிர்வதித்து மீண்டும் பித்ருலோகம் செல்லும் அற்புதமான நாட்கள் தான் இந்த மகாலய பக்ஷ காலம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த 15 நாட்களும். அந்த 15 நாட்களும் பித்ரு காரியம் நம்ம செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு கடமை இருக்குது. பித்ரு காரியம்தான் முதல்ல செய்யப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் சுப காரியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குது. பித்ரு காரியம் செய்யும் பொழுது நிச்சயமாக சுபகாரியத்தை தவிர்த்து விடுவது நல்லது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பித்ரு காரியம் முடிந்த பிறகு தான் சுபகாரியம் செய்யலாம் அப்படிங்கிறது உண்மை. முதல் கடன் என்னன்னு பார்த்தோன்னா பித்ரு கடன் தான். அந்த பித்ரு கடனை இந்த 15 நாட்களும் செய்து கடைசியாக வரக்கூடிய அந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு அவர்களை சந்தோஷமாக பித்ருலோகத்துக்கு வழி அனுப்பும் அந்த அற்புதமான 15 நாட்களும் நம்ம சுபகாரியங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, புரட்டாசியில் அந்த 15 நாட்கள், முதல் 15 நாட்கள் மகாலய பக்ஷ காலம். அடுத்த 15 நாட்களில் சுபகாரியம் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அடுத்த 15 நாட்கள் என்னன்னு பார்த்தோன்னா நவராத்திரி காலம் ஸ்டார்ட் ஆகிடும். நவராத்திரி பூஜைக்கான ஏற்பாடுகள் நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். பூஜை காரியம் செய்ய வேண்டும். நவராத்திரி அம்பாளை வழிபாடு செய்வது, அம்பாளுக்குரிய விரதத்தை கடைப்பிடிப்பது, அம்பாளுக்கு என்னென்ன நைவேத்தியங்கள் படைப்பது, இப்படி பலவிதமான சிந்தனைகள் நம் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது திருமணம் போன்ற வைபவங்களில் நம்மளால் முழுவதுமாக ஈடுபட முடியாது. அப்படிங்கிறதுனால வழிபாட்டிற்கு மட்டுமே உகந்த மாதமான இந்த புரட்டாசி மாதத்தில் முடிந்தவரை திருமணம் சுபகாரியத்தை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முதல் 15 நாட்கள் மகாலய பக்ஷ காலத்தில் பித்ரு கடமை செய்வதும், அடுத்து 15 நாட்கள் அம்பாளை வழிபாடு செய்வதற்கான மிக மிக முக்கியமான காலம் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை திருமண வைபவத்தை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த சுபகாரியம்னு பார்த்தோன்னா வீடு கட்டுவது, கிரகப்பிரவேசம் செய்வது, புதியதாக பால் காய்ச்சுவது, வாடகை வீட்டுக்கு போய் புதிதாக பால் காய்ச்சுவது, வீட்டை ரெனோவேஷன் பண்ணி கணபதி ஹோமம் செய்வது, இந்த மாதிரி சுபகாரியங்களையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தோன்னா வாஸ்து உடைய மாதம் இந்த புரட்டாசி மாதம் அல்ல அப்படின்றும், இந்த புரட்டாசி மாதத்தில் எந்த ஒரு வாஸ்து நாளையும் நம்மளால் பார்க்கவே முடியாது அப்படின்னும், புது வீடு பால் காய்ச்சுவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று, கிரகப்பிரவேசம் செய்வதையும் தவிர்த்து விடுவது நல்லது. அதே போல் புது வீடு கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. இதற்கு முக்கியமான காரணம் வாஸ்து நாள் அல்ல அப்படின்னும், அதே போல் மீண்டும் அந்த பித்ரு கடன் செய்வது, நவராத்திரி பூஜையில் ஈடுபடுவது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனத்தில் செலுத்தும் பொழுது கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்வுகளை அந்த ஒரு நிகழ்வுகளை நம்மளால் கவனம் செலுத்த முடியாது. அப்படிங்கிறதுனால தான் முடிந்தவரை வீடு கிரகப்பிரவேசம் செல்வதை செய்து வீடு குடி புகுவதை, வாடகை வீட்டிற்கு செல்வதையும் கூட தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி தவிர்க்கவே முடியாத சூழ்நிலை வந்தாலும் கூட முடிந்தவரை ஏதாவது செய்து அடுத்த மாதத்தில் குடிபுகும்
பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்வது தான் சிறப்பு. முடிந்தவரை திருமணம், வீடு கிரகப்பிரவேசம், பால் காய்ச்சுவது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விஷயங்களை நம்ம இந்த புரட்டாசி மாதத்தில் கடைப்பிடித்து பெருமாளின் அம்பாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். நன்றி, வணக்கம்.